ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நியூ இயர் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அதேமாரி எனக்கும் நல்லபடியாக நியூ இயர் போச்சு. இது ஒரு சின்ன நியூ இயர் விளாக் தான். நான் நியூ இயர் அன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்றது ஒரு சின்னதாக போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் நியூ இயர் அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் மூச்சுட்ருப்பீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் எப்பவுமே நைட்டில் மூச்சுட்டு இருப்போம். நியூ இயர் அப்போவோ இல்லை சாதாரணமாக பர்த்டேயாக இருக்குன்னா அப்படின்னா கூட 12 o'clock வரைக்கும் மூச்சுட்டு இருந்துட்டு விஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நியூ இயர் ஆச்சே, நம்மளுக்கு பலன்னு எதனா கோலம் போடணும் அப்படின்னு எடுத்து கோலம் போட்டது தான். எப்படி இருக்கு என் கோலம் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு போட்டேன். 1/2 hour ஆச்சு இது போடுறதுக்கு. ஏன்னா தம்பி பாப்பா எல்லாரும் மூச்சுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க 2 பேரையும் மேய்ச்சிட்டு அப்படியே சரி ஒரு வழியாக கோலத்தையும் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு கோலமும் போட்டாச்சு. என் கோலம் கடைசியாக இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, காலையில் எழுந்து ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போல் குளிச்சுட்டு ஒரு நல்ல நாளில் எல்லோரும் என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு தானே போவோம். அதே தான் நாங்களும் செஞ்சோம். கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம். கோயிலில் நல்ல ரஷ்ஷு தான் இன்றைக்கி. எங்கேயுமே கால் வைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு சரி நியூ இயர்க்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஓகே இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சமைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி பிரியாணி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் போய் பிரியாணிக்கு தேவையான கறி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிரியாணி ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டோம். காய்கறி எல்லாம் அரிஞ்சு வைக்கிறது, கறியெல்லாம் கழுவி வைக்கிறதுன்னு அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பிரியாணி நல்லபடியாக தாளித்து விட்டாச்சு. பிரியாணி நல்லாவே வந்துச்சு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு பிரியாணி. நான் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன். சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு அப்புறமா ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி நியூ இயர் போச்சு அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நியூ இயர் அப்போது இதெல்லாம் நாங்கள் நியூ இயர்னாலே இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா. இவங்க எனக்கு முக்கியமானவங்க எல்லாருக்கும் நாங்கள் விஷ் பண்ணுவோம், இல்லை மெசேஜ் பண்ணுவோம், இல்லை எங்கன்னா பீச் அது மாதிரி போவோம். நாங்களாம் போக மாட்டோம் பீச்சுக்கெலாம். 12 மணிக்கு சாதாரணமாகவே நல்ல நேரத்துலேயே போக மாட்டோம். அதுவும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பணியில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறதில்ல. நிறைய பேர் போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதேமாரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நியூ இயர் நல்லாவே போச்சு. உங்களுக்கும் நியூ இயர் நல்லா போச்சா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி சூப்பராக வந்துச்சு, திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நல்லபடியாக நியூ இயர் போயிடுச்சு. உங்களுக்கும் நல்லபடியாக போயிருக்கும் நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.